வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ஆட்டோமேட்டிக் பாத்ரூம் லைட். இந்த சிம்பிள் சர்க்யூட்டை வச்சுட்டு உங்களால் பாத்ரூம் லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பாத்ரூமோட கதவை திறக்கும் போது லைட் ஆன் ஆயிரும். திறந்துட்டு உள்ளே போய் மூடும்போது லைட் ஆனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து நீங்கள் வெளியே வரும்போது திறப்பீங்கள, அப்போ லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம காம்பனன்ட் லிஸ்ட்டை பார்த்துடலாம். உங்களுக்கு LM7805, அதுக்கப்புறம் 5V வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி, இது ரெண்டும் தேவைப்படும். இதனால் ஒரு நிரந்தரமான 5V சப்ளை நம்ம சர்க்யூட்டுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 741 ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் ஐசி, அது தேவைப்படும். அதை நம்ம கம்பேரேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 4017 டீகேட் கவுண்டர் ஐசி, அதில் 2 அவுட்புட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் 5V ரிலே, அதுதான் டோரை ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் பாத்ரூம் லைட்டை ஆன் ஆஃப் பண்ண போகுது. அதுக்கப்புறம் 2N2219 NPN டிரான்சிஸ்டர், இது ரிலேவை ட்ரைவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்மால் நார்மலி க்ளோஸ் டைப் கிளாஸ் ரீட் ஸ்விட்ச், இதை நம்ம பாத்ரூம் டோரோட மூவபிள் பார்ட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5M LED, பாத்ரூம் டோருக்கு பதிலாக நம்ம இந்த LED வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் BC557 PNP டிரான்சிஸ்டர், அது கூட ரீட் ஸ்விட்ச். அதுக்கப்புறம் பாத்ரூம் டோரோட ஃபிக்ஸ்டு சைடு இருக்குல்ல, அங்கே ஒரு மேக்னெட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் தவிர நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், சில ரெசிஸ்டர், சில கெப்பாசிட்டர், அப்புறம் சில ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம சர்க்யூட்டை பார்ப்போம். ஆரம்பத்தில் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணும்போது ரீட் ஸ்விட்சோட கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதனால் PNP டிரான்சிஸ்டர் எதுவும் கண்டக்ட் பண்ணாது. இந்த சுச்சுவேஷனில் பின் 3ல் இருக்க வோல்டேஜ், அதாவது 741 ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் ஐசியில் இருக்கிற நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் பின் 2 வோல்டேஜோட கம்மியாயிரும், லோவர் ஆகிடும். அதாவது 741 ஐசியோட இன்வெர்ட்டிங் டெர்மினல் 741 ஐசியோட பின் 2ல் நம்ம சப்ளை வோல்டேஜை ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக கொடுத்துருவோம். அப்புறம் டீகேட் கவுண்டர் IC4017, அது 741 ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் ஐசி கிட்டேருந்து கிளாக்கை வாங்கும். அதனால் இந்த கேஸில் டீகேட் கவுண்டர் எந்த கிளாக்குமே வாங்காது. அதனால் இதோடைய ஒர்க்கே அது ஸ்டார்ட் பண்ணிக்காது. யூசர் பாத்ரூம் டோரை திறக்கும் போது ரீட் ஸ்விட்ச் இருக்குல்ல, ஒன்றுக்கு ஒன்று தள்ளி போய்க்கும். அதனால் ரீட் ஸ்விட்ச் கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் PNP டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ 741 ஐசியில் இருக்க நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலோட வோல்டேஜ் இன்வெர்ட்டிங் டெர்மினலோட அதிகமாயிரும். அதோடைய அவுட்புட் லோலேருந்து ஹைக்கு போயிடும். இது நம்ம டீகேட் கவுண்டருக்கு கிளாக்கை ப்ரொவைட் பண்ணிடும். டீகேட் கவுண்டருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் வகையில் ரிலே கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பாத்ரூம் லைட் ஆன் ஆகிடும். இப்போ யூசர் பாத்ரூம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போ என்ன நடக்கும்னா ரீட் ஸ்விட்சஸோட கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் PNP டிரான்சிஸ்டர் எதையும் கண்டக்ட் பண்ணாது. அதனால் திருப்பியும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலோட இன்வெர்ட்டிங் டெர்மினலோட இன்புட் வோல்டேஜோட கம்மியாயிரும். அதனால் டீகேட் கவுண்டர் எந்த கிளாக்குமே வாங்காது. ஆனால் இந்த கேஸில் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா 1லேருந்து 0க்கு போயிருக்கும். அதுதான் கிளாக்கோட ஃபாலிங் எட்ஜ். ஆனால் நம்ம டீகேட் கவுண்டர் ரைசிங் எட்ஜில் தான் ஒர்க் ஆகும். அதனால் ரிலே எனர்ஜைஸ்டாகவே இருக்கும், பாத்ரூம் லைட் ஆன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்ரூம் உள்ளேருந்து வெளியே வரதுக்கு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், PNP டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். திருப்பியும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலோட இன்வெர்ட்டிங் டெர்மினலோட இன்புட்டை விட அதிகமாகிடும். அதனால் டீகேட் கவுண்டருக்கு கிளாக் கிடச்சிரும். இந்த முறை திருப்பியும் 0லேருந்து 1க்கு ரைஸ் ஆகும், ரைசிங் எட்ஜ் ஆஃப் த கிளாக். அது நடக்கும்போது ரிலே NPN டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். கடைசியில் ரிசல்ட்டில் பாத்ரூம் லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ இதை உங்கள் பாத்ரூமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இந்த சர்க்யூட்டை PCBயில் அசம்பிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூட்டபிள் பாக்ஸில் என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் லைட்டை இந்த LEDக்கு பதிலாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்யூட்டோட ஹார்ட்னு பார்த்தீங்கனாலே இந்த மேக்னெட் மற்றும் ரீட் ஸ்விட்சோட காம்பினேஷன் தான். இது ரெண்டுமே பாத்ரூமில் ஆப்போசிட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதனால் டோர் க்ளோஸில் இருக்கும்போது ரீட் ஸ்விட்ச் கான்டாக்ட் ஓப்பனில் இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணும்போது அதோடைய கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துடலாம். பவர் சப்ளையை உங்கள் சர்க்யூட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LED க்ளோ ஆகுது பாருங்கள். இதுதான் பாத்ரூம் லைட்டை ரீப்ரசென்ட் பண்ணுது. இப்போ திருப்பியும் நீங்கள் வெளியே வர்றதுக்கு டோரை ஓப்பன் பண்ணுவீங்கள, அப்படி பண்ணும்போது பாருங்கள் LED ஆஃப் ஆயிடுது. அதாவது பாத்ரூம் லைட்டும் ஆஃப் ஆயிடும். இதுதாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் நன்றி.